தமிழ்ல எம். குமரன் அப்படிங்கிற படம் மூலமா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகை தான் அசின். அதை தொடர்ந்து நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு பெரிய நடிகை அப்படின்னு பேர் வாங்கி முன்னணி நடிகையாகவும் இருந்தாங்க. கஜினி படத்துல இவங்களுடைய நடிப்பை பாராட்டி இந்த படத்தை பாலிவுட்ல எடுக்கும்போது இதுலயும் அசினே நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் இவங்களை கூப்பிட்டுட்டு பாலிவுட் போனாங்க. போனவங்க போனதாவே ஆயிட்டாங்க. திரும்ப தென்னிந்தியா பக்கம் வரவே இல்லை. நடுவில் காவலன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாங்க. இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்ல நடிக்காம பாலிவுட்லயே நிறைய பெரிய சாதனைலாம் பண்ணணும்னு அங்கேயே இருந்தாங்க. இருந்தாலும் அவ்வளோ பெரிய பாலிவுட்குள்ளார அசின் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய கனவு அப்படி இப்படின்னு நிறைவேறாம போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெடி அப்படிங்கிற படத்துக்காக ஸ்ரீலங்காக்கு பல எதிர்ப்புகளை தாண்டி அசின் போனாங்க. போனது மட்டும் இல்லாம ராஜபக்சேவுடைய மனைவி கூட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அதனால பல எதிர்ப்புகள் இவங்களுக்கு வந்துச்சு. ஆனா இவ்வளவையும் மீறி இப்போ தென்னிந்தியாவில இருந்து இவங்களுக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ் திரைப்படங்களும் சரி இல்ல தென்னிந்தியாவில இருக்கிற திரைப்படங்களுக்கும் சரி நடிக்கிறதுக்கு அவ்வளவா ஒத்துக்காத அசின் இப்ப தானா வந்த கதையை ஓகே பண்ணிருக்காங்களாம். இதனால இங்க இருந்து போன அசின் திரும்பவும் தென்னிந்தியாக்குள்ளார வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இங்க வந்துட்டு திரும்பவும் பாலிவுட் சைட் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. முதல்ல அசின் இங்க வரட்டும், அதுக்கப்புறம் போறாங்களா இல்லையா அப்படிங்கிற கதையை தெரிஞ்சுப்போம்.